மார்னிங் டா நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதுக்கு முன்னாடி ஐபிஆர்டி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க்கும் இந்தியா அண்ட் வேர்ல்டு பேங்க் இந்த ரெண்டு டாபிக் நான் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சேர்த்தே போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக WTOன்றது ஆரம்பித்தாங்க. இதை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதாவது ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த WTO 1945 கேட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் டேரிஃப் அண்ட் ட்ரேடுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கேட்டை அதோட ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 1995 இது என்னவா மாற்றினாங்க அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாற்றினாங்க. சரியா? ஸோ இப்போ இதை பற்றி ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாரு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். The WTO was established in 1995 as a successor to the GATT. It is a new international organization set up as a permanent body and it is designed to play the role of watchdog in the spheres of trades in goods and services, foreign investment and intellectual property rights. சரியா? ஸோ கேட்டை தான் என்னென்ன மாற்றிருக்காங்க, அதோட ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 1995 WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பாடியாக இந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இதோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச்டாக் இன் த ஸ்பேர்ஸ் ஆஃப் ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ வேர்ல்டு ட்ரேடில் ஸ்பேர்ஸ்னால் என்னது, உலக வர்த்தகம் அப்படின்னு சொல்லணும். வேர்ல்டு ட்ரேடில் என்னது வாட்ச்டாக் அப்படின்னா ஒரு கண்காணிக்கிறது. சரியா? ஸோ வேர்ல்டு ட்ரேடாக இருக்கலாம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டாக இருக்கலாம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அது இல்லாமல் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸையும் இது வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ரோலாக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா த டங்கல் ட்ராக் ஃபார்முலேட்டட் பை ஆர்தர் டங்கல், இட் இஸ் அ செக்ரட்டரி ஜெனரல் பிகம் த பேஸ் ஃபார் WTO. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டங்கல் டிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு இது வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டங்கல் ப்ரப்போசலில் பார்த்தீங்கன்னா இதுக்கான எல்லாமே வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இதை ட்ரா பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா அதோட செக்ரட்டரி, அந்த WTOட செக்ரட்டரி, ஜென்ரல் செக்ரட்டரி ஆர்தர் டங்கல் அப்படிங்கிறவர் தான் இதை ஃபார்முலேட் பண்ணார். ஓகே, அவர் பேர் என்னது, டங்கல். ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக தான் அதுக்கு என்னென்னு பேர் வச்சாங்க, டங்கல் டிராஃப்ட். ஓகேவா? ஸோ இதில் தான் என்னமா இருக்குது, அந்த WTOவோடைய எல்லா பேஸும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்போஷன் எல்லாமே இதில் தான் இருக்குது, இன்க்ளூட் ஆகிருக்கு. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 years த மெம்பர் கண்ட்ரிஸ் காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். சரியா? அதாவது இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங், அதாவது 2 years எவ்ரி 2 years பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் காமர்ஸ் மினிஸ்டர்ஸ்னால் யார், வணிக அமைச்சர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் சார்பாக 2 years ஒன்ஸ் வந்து என்ன நடக்கும்னா மெம்பர் கண்ட்ரிஸனுடைய எல்லா காமர்ஸ் மினிஸ்டர்ஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் இந்த ட்ரேட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற இந்த இதுவும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் த ஃபர்ஸ்ட் WTO கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னா ஆஃப்டர் 95 பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஹெல்ட் அட் சிங்கப்பூர். இது எங்கே நடந்தது, சிங்கப்பூரில் 1996 தான் ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஓகே, அதை ஃபாலோ பண்ணி ரீசெண்ட் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் 2017. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் பிளான் டு ஆர்கனைஸ் 12th மினிஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ் கசகஸ்தானில் பிளான் பண்ணியிருக்காங்க இன் 2020. இது ஸோ நல்லா நோட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா 1996 சிங்கப்பூர். அடுத்தது ரீசன்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுன்னா 2017 அர்ஜென்டினா. அடுத்தது லாஸ்ட்டாக இப்போ வரப்போகிற 2020 இது லாஸ்ட் இயர் எடிஷன் அப்படிங்கிறனால இது இன்க்ளூட் ஆகாமல் இருக்குது. 2020 நடக்கிற இந்த கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கசகஸ்தானில் இருக்குது. ஸோ இது வந்து 12th மினிஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ். ஆர் யூ கிளியர்? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோமா. ஸோ இந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா WTC ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேட்டட் நியூயார்க் USA. WTCனா வேர்ல்டு ட்ரேட் சென்டர். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நியூயார்க்கில். இட் ஃபீச்சர் த லேண்ட்மார்க் ட்வின் டவர்ஸ் விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 4th April 1973.
Later, it was destroyed on 11th September 2001 by the Graft attack. To brings together business involved in international trade from around the globe. ட்வின் டவர்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பா, இரட்டை கோபுரம்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல நியூயார்க்கில் லொக்கேட் ஆகிருந்தது. அது எப்போ அதை வந்து வேர்ல்டு ட்ரேட் சென்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 4th April 1973. பட் ஒரு கிராஃப்ட் அட்டாக்ல, அதாவது அந்த தீவிரவாதிகள் தாக்குதல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஏர்க்ராஃப்டில் வந்து டிராஃப்ட் அட்டாக்ல 2001 பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே வந்து தரைமட்டமாயிருச்சு. சரியா, இதை நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள், உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை ரினிவல் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட மெயின் மோட்டிவ், இது வேர்ல்டு ட்ரேட் சென்டரோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா, டுகெதர் பிஸ்னஸ் இன்வால்வ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃப்ரம் அரவுண்ட் த குளோப். வேர்ல்டு லெவலில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரிலேட்டடாக ஆல் டெசிஷன், இந்த ரெகுலேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, மானிட்டரி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுப்பாங்க. சரியா, ஸோ இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். So objectives are WTO. The basic aim is to expose international trade, to bring about the economic prosperity by liberalizing trade restriction. எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ நம்ம ஒரு குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நிறைய இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். கோட்டா, டேரிஃப் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி, எக்ஸ்டியூட்டி, நிறைய டியூட்டிஸ், லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் லிபரல் பண்ணி அந்தந்த கண்ட்ரிஸினுடைய, ஸ்பெஷலி மெம்பர் கண்ட்ரிஸோடைய எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டிஸ், வளர்ச்சிக்காக இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் WTO. ஸோ இது என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பாரு, டு என்ஷூர் ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப் அண்ட் அதர் பேரியர்ஸ். ஸோ இதெல்லாம் எது மாதிரி ரெடியூஸ் பண்ணுது, டேரிஃப் ரேட்டையும் அதராக என்ன லீகல் பேரியர்ஸ் இருக்கோ, தடைகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணி கொடுக்குறாங்க, ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, அப்போ தான் கண்ட்ரிஸ்குள்ளே என்ன ஆகும், மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகும், ட்ரேடும் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது டு எலிமினேட் டிஸ்கிரிமினேட் இன் ட்ரேட். எலிமினேட்னா என்னது, நீக்கிறது, டிஸ்கிரிமினேஷனாக பாகுபாடு. அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் இதை பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், டெவலப்டு, அண்டர் டெவலப்டு அப்படிங்கிற இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையுமே இது என்ன பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. ஆல் மெம்பர் கண்ட்ரி இஸ் ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல். எல்லா கண்ட்ரியுமே ஜஸ்டிஃபையோட ஈக்குவலோட தான் இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். எல்லா மெம்பர் கண்ட்ரிக்குமே பெட்டர் ஸ்டாண்டர்ட் லிவிங் கொடுக்குறது தான் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த WTO. அடுத்தது பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் வேர்ல்ட் ரிசோர்ஸஸ். ஸோ அந்தந்த கண்ட்ரிஸினுடைய ரிசோர்ஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இருக்க எல்லா ரிசோர்ஸையுமே, ஆப்டிமஸ்னு என்னது, கரெக்டானது, ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாமல் ஆப்டிமமாக சரியான அளவில், உத்தம அளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான இதை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது. அடுத்தது டு எனேபிள் த LDCs டு செக்யூர் ஃபேர் ஷேர் இன் த growth ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அப்போது லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு தேவையான செக்யூரிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது. சரியா, ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் அந்த கண்ட்ரீஸுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தேவையான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும், ஃபேர் ஷேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறது இதனுடைய மெயின் எய்ம். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்டு கண்ட்ரீஸ் இன்வால்வ்டு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இட்ஸ் கிரியேட்ஸ் மெனி அட்வர்சிங் ஃபேக்ட்ஸ். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கு ஒரு ஹெட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரோலை யார் பண்ணுறது அப்படின்னா WTO. அடுத்தது பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் என்கேஜஸ் பிட்வீன் ட்ரேட் பாலிசிஸ், என்விரான்மெண்டல் பாலிசிஸ் அண்ட் ஆல்சோ த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்போது இது எதெல்லாம் லிங்க் பண்ணுது அப்படின்னா, ட்ரேடு இம்ப்ரூவ் ஆகணும், பட் அட் த சேம் டைம் என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணுமோ அந்த டெசிஷனை உள்ளே கொண்டு வரணும். அட் த சேம் டைம் கண்ட்ரிஸோடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக சஸ்டைனபிளான என்ன அர்த்தம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த 3 லிங்கேஜும் என்ஷூர் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த WTO. ஸோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் தான். என்னது, ட்ரேட் பாலிசிஸும் உள்ளே கொண்டு வரணும், ட்ரேடையும் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ட்ரேடையும். அட் த சேம் டைம் என்விரான்மெண்டல் வந்து அஃபெக்ட் ஆகாமல் அதர் ரிலேட்டடான பாலிசிஸையும் உள்ளே கொண்டு வரணும். அட் த சேம் டைம் இது ரெண்டோட சேர்த்து கண்ட்ரிஸுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சஸ்டைனபிளாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை என்ஷூர் பண்ணி கொடுக்குறது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த WTO. ஸோ இந்த லெசனில் நம்ம ஆல்ரெடி என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், IMF, வேர்ல்டு பேங்க் அண்ட் WTO. சரியா, IMFோடைய எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி IBRDங்கிற வேர்ல்டு பேங்க்கோடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தோம், இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை
டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? இப்போது நம்ம வாட் யூ மீன் பை WTO அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றதும் உனக்கு தெரியும். இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதையும் நீ இப்போ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த WTO அக்ரிமெண்ட்ஸ். அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அந்த ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கான என்னென்ன இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியாம்மா? ஸோ அப்போ மியூச்சுவலாக இந்த WTOட இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் அவங்களுடைய ஒர்க்கை வந்து பேன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, கொஞ்சம் தயவுசெய்து தெளிவாக நோட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு WTO அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபுல் ஃபார்ம் என்னம்மா? ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சரியா? ஸோ ட்ரேட் ட்ரிப்ஸோடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது அறிவு சார்ந்த சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடு மார்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, காப்பி ரைட்ஸு, சொத்துரிமை, பதிப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காப்பி ரைட்ஸு, ட்ரேட் மார்க்கு, பேட்டன், காப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன், நம்மளுடைய ட்ரேட் சீக்ரெட்ஸு, இண்டஸ்ட்ரியல் டிசைட்ஸு. ஸோ இந்த ரிலேட்டடாக பிட்வீன் த கண்ட்ரீஸ்குள்ளே நம்ம அக்ரிமெண்ட் போடுறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த ப்ரீஃபாக பார்க்கலாம். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் காப்பி ரைட்ஸ், ட்ரேட்மார்க், பேட்டன் ரைட்ஸ், ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கிராண்டிங் ப்ராடக்ட் patents instead of process patents. So the period of protection will be 20 years of patent rights, 50 years for copyright, 7 years of trademarks and 10 years for layup designs. So as a result of TRIPS, the dependence of less developed countries on advanced countries for seeds, drugs, fertilizers and pesticides has increased. For farmers are depending on the industrial firm for their seeds. LDCs na low developed countries. சரியா? அக்கார்டிங் டு இந்த ட்ரிப்ஸோடைய அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ராடக்ட் பேட்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ராசஸ் பேட்டன். சரியா? அந்த குட்ஸுக்கான பேட்டன் ரைட்டை, அந்த ப்ராஃபர்ஸ்க்கான பேட்டன்ட்டை உற்பத்தி செய்யும் முறை. சரியா? ஸோ ப்ராசஸ் பேட்டன் அப்படிங்கிறது நம்மளோட உற்பத்தி செய்கிறது. ஸோ பட் ப்ராடக்ட் பேட்டன் அப்படிங்கிறது அந்த குட்ஸுக்கான பேட்டன். ஸோ இது ரெண்டுக்கும் தேவையான அக்ரிமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது தான். அதிலிருந்து ஒரு ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணுற பேட்டர்ன்லேருந்து அதுக்கு அதை அந்த ப்ராடக்ட் பேட்டன் இன்ஸ்டன்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பேட்டன், அந்த குட்ஸுக்கான பேட்டன் ரைட்டை, அந்த ப்ராசஸ்க்கான பேட்டன்ட்டை உற்பத்தி செய்யும் முறை. சரியா? ஸோ ப்ராசஸ் பேட்டன் அப்படிங்கிறது நம்மளோட உற்பத்தி செய்கிறது. ஸோ பட் ப்ராடக்ட் பேட்டன் அப்படிங்கிறது அந்த குட்ஸுக்கான பேட்டன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் தேவையான அக்ரிமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது தான். இதிலேருந்து ஒரு ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணுற பேட்டர்ன்லேருந்து அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேட்டர்னுக்கான என்ன சொல்கிறது அப்படின்னா அக்ரிமெண்ட்டை கேரண்டி பண்ணி கொடுக்குறது ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அந்தந்த கண்ட்ரி, இப்போ நம்ம கண்ட்ரியில் இந்த வருஷம் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுக்கான ட்ரேடு மார்க்கை நம்ம மேலே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்? ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது பதிவு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எப்படியான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன் ரைட்டுக்கு, அதாவது காப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேட்டன் ரைட்ஸுக்கு 20 ரைட்ஸுக்கு என்னோடய ப்ராடக்ட் அப்படின்னு நான் காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டா எவ்வளோ வருஷம் வச்சுக்கலாம்? 50 years வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த காப்பி ரைட்ஸுக்கு 50 yearsம், ட்ரேட்மார்க், இதில் பிராண்ட் மார்க் மாதிரி ட்ரேட்மார்க் இருக்கும் இல்லையா, முத்திரைன்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ரேட்மார்க்குக்கு 7 yearsம். அடுத்தது லே அவுட் டிசைன்ஸ், நம்மளோட டிசைன்ஸுக்கு பார்த்திங்கன்னா உற்பத்தியோட வடிவமைப்புன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த டிசைன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 10 yearsம் அந்தந்த கண்ட்ரிஸ் என்ன பண்ணி வச்சுக்கலாம்? ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ட்ரிப்ஸ் இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நிறைய லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? எல்லாமே டெவலப்டு கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே இதுக்கான ட்ரேட்மார்க்கை, காப்பரைட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரிஸ். சரியா? அப்போது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன இதுக்கு சீட்ஸுக்கு, ட்ரக்ஸு, மாத்திரைகள், அந்த சம்மந்தமாக நீ வேற ஒன்றும் நினச்சிடாது. சரியா? ஸோ இந்த மதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தே கேன் மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ அதர் டெவலப்டு கண்ட்ரிஸ் சார் யார் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க? அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரிம்ஸ்.
அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெஷர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கண்ட்ரி. ஸோ இப்போ நம்ம அதர் கண்ட்ரிஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா, அந்த அதர் கண்ட்ரிஸினுடைய இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெஷர்ஸ். சரியா? இட் கால்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபாரின் கண்ட்ரிஸ் வித் நேஷ்னல் கம்பெனிஸ். ஸோ இந்த கண்ட்ரி நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபாரின் கண்ட்ரியும் நம்ம உள்நாட்டில் இருக்கு இல்லையா, நம்ம கண்ட்ரியோடைய ப்ராடக்ட்டுக்கும் அவங்களே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து என்ஷூர் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்த அக்ரிமெண்ட் தான் இந்த அக்ரிமெண்ட். ஸோ ட்ரிம்ஸ் வர் ஒன்லி employed by developed countries. Restrictions on foreign investment on following grounds are to be removed. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணாங்கன்னா, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஏரியாவில் தான் பண்ணணுன்றது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்களோ, எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க போட்டுக்கலாம். அடுத்தது நோ பைண்டிங் ஆன் யூஸ் ஆஃப் லோக்கல் மெட்டீரியல். பைண்டிங்னா என்னது? ஃபோர்ஸ். ஸோ லோக்கல் மெட்டீரியலை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த சோர்ஸும் பண்ணக்கூடாது. அடுத்தது நோ மேண்டட்டரி எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ கட்டாயம் நிபந்தனை விதிக்கக்கூடாது. ஸோ இப்படி தான் பண்ணணும், எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிப்டீரியேஷன் ஆஃப் ராயல்ட்டி டிவைடட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெப்டீரியேஷன் அப்படின்னா அவங்க நாட்டுக்கு எடுத்து செல்லுது. இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இதில் கிடைக்கிற ராயல்ட்டி உரிமை தொகையை அதர் கண்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கக்கூடாது. ஸோ அடுத்தது டிவைடட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும். நோ ட்ரேட் பேலன்சிங் ரெக்குவயர்மெண்ட், தட் இஸ் நாட் இம்போர்ட்டிங் எக்ஸீடிங் எக்ஸ்போர்ட்ஸ். சரியா? ஸோ இதை பண்ணுற எக்ஸ்போர்ட் வந்து எதுக்கு இம்போர்ட்டை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனை எல்லாம் குறைக்கிறது தான் இந்த ட்ரிம்ஸோடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ட்ரிம்ஸ் அப்படின்னா என்னது? அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். அதாவது ஃபாரின் கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஷூர் கொடுக்குறது தான் இந்த அக்ரிமெண்ட்டுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் மோட்டிவ். சரியா? அடுத்தது பாரு, ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ். ஸோ இது கேட் அப்படின்னு சொல்லுவோம், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ். ஸோ இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, GATT is the first multilateral set of rules covering trade in services like banking, insurance, transportation and communication. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோ. ஸோ இந்த GATT வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது எல்லாமே ட்ரேடில் பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதை என்ஷூர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீமுக்கு பேர் தான் GATS. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் சப்போஸ் டு எக்ஸ்டெண்டர்ஸ் டு most favored nations. So status to all other countries without any discrimination. அப்போ transport policies should be maintained by publishing all relevant laws of regulations over services. சரியா? டிரான்ஸ்பரன்சின்னு ஆனது வெளிப்படை தன்மை. அதாவது இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மெம்பர் கண்ட்ரிஸுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன ஷூரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஃபார்வர்ட் நேஷன். ஸோ எந்த கண்ட்ரியை மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன் பண்ணாமல் எல்லா கண்ட்ரியும் எப்படி இருக்கணும், மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனாக எல்லா கண்ட்ரியும் இருக்கணும் அப்படின்னு WTOவில் இருக்க எல்லா மெம்பர் கண்ட்ரிஸுமே இதில் எப்படி இருக்கணும், மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் GATT. இதில் டெலிகம்யூனிகேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதிலெல்லாம். சரியா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரேஷன் என்னது? வெளிப்படைத்தன்மை என்ன? சரியா? ஸோ இதில் என்னென்ன லாஸ் இருக்குது எல்லாமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ கண்ட்ரிக்குள்ளே நோ சீக்ரெட்ஸ். சரியா? ஸோ இதை வந்து இந்த கேட்டோட மெயின் இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிங் அவுட் ஆஃப் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட், அதாவது MFA. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது? MFAக்கு மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட். அதாவது ஃபைபர்னா என்னது? ஜூட் மாதிரி இருக்கிற ப்ராடக்ட். சரியா? ஸோ அந்த நார் பொருட்களுக்கான அந்த ஜூட் மாதிரியான ப்ராடக்ட்டுக்கான இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி பல இதில் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பழைய அக்ரிமெண்ட்டை கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணுறது.
ஸோ இதுதான் MFA. பாரு, இந்த மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட் கவர்ன் த வேர்ல்டு ட்ரேட் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் சின்ஸ் 1974. எப்போ இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1974 வேர்ல்டு ட்ரேடில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இம்போஸ்ட் குவார்ட்டர்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் பை டெவலப்பிங் நேஷன்ஸ் டு த டெவலப்டு கண்ட்ரீஸ். இந்த மாதிரி ப்ராடக்டை ஓகேவா, இப்போது டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நம்ம ஆக்சுவல் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதுக்கான கோட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. கோட்டான்னா என்னது, இவ்வளோக்கு மேலே தாண்டக்கூடாது, ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு, பங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இவ்வளோ பங்குக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வருது. சரியா? பட் திஸ் கோட்டா சிஸ்டம் வாஸ் டு பி பேஸ்ட் அவுட் ஆஃப் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் வாஸ் பெனிஃபிஷியல் டு இந்தியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டா சிஸ்டம் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் வரைக்கும் இது பண்ணுறாங்க, ஒரு 10 இயர்ஸ். ஓகேவா? இந்த 10 இயர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து என்ன சொல்லலாம், 10 இயர்ஸில் இந்த ஒப்பந்தத்தை அக்ரிமெண்ட்டை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இந்தியாவுக்கு என்னாச்சு, கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகிருச்சு. ஸோ இவ்வளோ கோட்டா தான் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற ரூல்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு தான் அது லாஸ் இல்லையா? ஸோ இதை எடுத்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பழைய அக்ரிமெண்ட்டை வந்து கிராஜுவலாக குறைச்சிட்டே ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டாங்க மொத்தமாக. ஸோ திஸ் கோட்டா சிஸ்டம் வாஸ்ட் பை பாஸ்ட் அவுட் ஆஃப் ஓவர் எ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ். ஸோ இந்த 10 இயர்ஸ்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் பேர் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட். அடுத்தது AOA, அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ இப்போ மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா WTOவில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரோல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு play. Agriculture was included for the first time under GATT. So the important aspects of agreement are the tarification, tariff cuts and subsidy reduction. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டோடைய மெயின் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா டேரிஃபிகேஷன். டேரிஃபிகேஷன் அப்படின்னா என்னமா, வரியை வந்து குறைக்கிறது. ஓகேவா? அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்போர்ட் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டியை வந்து டேரிஃப்னா என்னது, எக்ஸ்போர்ட் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறது, டேரிஃபை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. அடுத்தது சப்சிடியை வந்து குறைக்கிறது. ஸோ இதை சப்சிடினா என்னது, மானியம்னு சொல்லுவோம்ல. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இந்த மாதிரியான மானியம் தான் அதிகம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் குறைச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அக்ரிகல்ச்சரை வந்து இன்னமும் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை. சரியா? அப்போது அதில் ஏவோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது, அக்ரிமெண்ட் ஆஃப் டேரிஃபிகேஷன், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டியூட்டியை கரெக்ட் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது. அடுத்தது டேரிஃபை வந்து தேவைப்பட்ட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து கட் பண்ணுறது. அடுத்தது சப்சிடியை குறைக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் AOA. ஓகே. அடுத்தது டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி. டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி அப்படின்னா என்ன, தகராறை தீர்த்து வைக்கிறது. பிட்வீன் த மெம்பர் கண்ட்ரீஸ்க்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு அப்படின்னா, ஃபினான்ஷியலாக இல்லை பவுண்டரிஸ் ரிலேட்டடாக இல்லை குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பாரு, that is the disposed settlement body puts an end to the procedural delays. It's a mandatory to settlement and dispute within 18 months. ஸோ பிட்வீன் த கண்ட்ரி ஏதாவது ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை மந்த்துக்குள்ளே அதை சால்வ் பண்ண பார்க்குறாங்க, 18 months, நியர்லி 1.5 years. சரியா? ஸோ த டிஸ்பியூட்ஸ் ஆர் டிசால்வ்ட் த்ரூ மல்டிலேட்டரல் ட்ரேடிங் சிஸ்டம். However, India has lost a huge export earnings because of the conditions laid out of the body. ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட் நிறைய போட்டதுனால இந்த மாதிரி தான் இருக்கணும், இவ்வளோ ரிடக்ஷன் பண்ணணும், சப்சிடியரிஸை குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்ஸ் ரிலேட்டடாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்ததுனால இந்தியாவுக்கு கொஞ்சம் லாஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ் ஆன் ட்ரிம்ஸு, கேட்டு, MFA, AOA அண்ட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி. சரியா? இதெல்லாம் WTOடைய இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூப்பா. நடத்தினதெல்லாம் நல்லா ரீகால் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.